யூடியூப்பில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். நார்மலாக நம்ம யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதே டைம் பார்த்தீங்கன்னா 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் கேட்டிருந்தாங்க. இந்த இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க டைமிங் வந்து ரொம்ப கம்மி. அந்த டைமிங்கில் வந்து 4000 ஹவர்ஸை 1 இயரில் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால ஷார்ட்ஸ் வீடியோ கேட்டதுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர், அது போக 10 மில்லியன் வியூஸ் வந்து ஒரு 90 டேட்ஸில் ரீச் பண்ணாலே அவங்களுக்கு வந்து யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து எலிஜிபிள் வந்துடும். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட்டர் வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபரையும் 10 மில்லியன் வியூஸும் ரீச் பண்ணதுக்கு அப்புறமே அவங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து அவங்க வீடியோவில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உடனே ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் தான் ஆட் வருமானு கேட்காதீங்க. நீங்கள் எலிஜிபிள் வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் லாங் வீடியோஸ்லுமே ஆட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் 2 விதமாக யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து எலிஜிபிள் ஆகலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் வந்து 12 மந்த்ஸில், இன்னொன்று வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 10 மில்லியன் வியூஸ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில். ஓகேவா? அது வந்து 90 நாளில் நீங்கள் ரீச் பண்ணி ஆகணும். நீங்கள் இந்த ரெண்டில் எதை அந்த எலிஜிபிள் ரீச் பண்ணாலும் லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி ஆட்ஸ் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா 2023 வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த இது கொண்டு வந்துடும் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோஸில் வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும் அப்படின்ட்டு. அது வந்து ரெவன்யூ ஷேரிங் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 45% வந்து நமக்கு தராங்க. அது போக வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட்டருக்கு வந்து கிரியேட்டர் மியூசிக்னு ஒரு ஆப்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து 2 விதமாக இருக்குது. பைய லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, ரெவன்யூ ஷேர்னு ஒன்று இருக்குது. பைய லைசன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து மியூசிக்கை ஃபஸ்ட்டே அமௌண்ட் பே பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து கிடைக்கிற ஃபுல் அமௌண்ட்டும் ரெவன்யூ ஷேர் வந்து ஒரு 40% தரதுனால அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஷேர்னு ஒன்று சொல்லியிருந்தால, அது எப்படி அப்படின்னா நீங்கள் அந்த மியூசிக்கை வந்து அமௌண்ட் பே பண்ணி லைசன்ஸ் வாங்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 45% வந்து ரெவன்யூ ஷேர் தருவாங்கல்ல, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அந்த மியூசிக் ஓனருக்கு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது போக ஷார்ட்ஸ் வீடியோஸில் வந்து சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து எலிஜிபிளானவங்க வந்து சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன், சூப்பர் சேட்டு, சேனல் மெம்பர்ஷிப்பு அதோட எலிஜிபிலிட்டி லெவலெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.